என் அன்பான சகோதரிகளே, நீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்புறேன். மற்றும் உங்க குடும்பத்தை நன்றாக கவனித்து வருகிறீங்க. ஆனா இன்று நான் உங்களிடம் ஒரு சிறிய உண்மையை கேட்க விரும்புறேன். மற்றும் உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். மனதில் கை வைத்து உண்மையாக பதில் சொல்லுங்க. எப்போதாவது இப்படி நடக்கிறதா? நீங்க காலை எழுந்தவுடன் வேலைக்கு இறங்கி விடுறீங்க. சமையல், குழந்தைகளின் பொறுப்பு, வீட்டு சுத்தம், அனைவரையும் கவனித்துக் கொண்டு நாள் முழுவதும் கடந்து விடுகிறது. ஒரு நிமிடமும் உங்களுக்காக நிற்காமல். மற்றும் இரவில் நீங்க சோர்வுடன் படுக்கையில் படுத்துக்கொள்ளும்போது உங்க மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் எனக்காக என்ன செய்தேன்? எப்போதாவது உங்களுக்கு இப்படியாக உணர்ந்திருக்கிறதா? உங்க உழைப்புக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த பாராட்டும் இல்லை, எந்த அங்கீகாரமும் இல்லை, வெறும் பொறுப்புகள் மட்டுமே. மற்றும் மனதின் உள்ளே எங்கோ ஒரு சிறிய ஆசை மறைந்து இருக்கும். நானும் என் கால்களில் நிற்க முடிந்தால், நானும் வீட்டிலிருந்தபடியே பணம் சம்பாதிக்க முடிந்தால், நானும் என் கனவுகளை வாழ முடிந்தால். உங்க மனதிலும் இந்த எண்ணங்கள் வந்திருந்தால் இன்றைய இந்த வீடியோ உங்களுக்காக மட்டுமே. ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு 10 வேலைகளை சொல்லப் போறேன். நீங்க வீட்டிலிருந்தபடியே ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கலாம். அதிக படிப்பு இல்லாமல், அதிக செலவு இல்லாமல், உங்க திறமை மற்றும் உழைப்பின் மூலம் மட்டும். ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு வேலை ஐடியாஸ் மட்டும் கொடுக்க போவதில்லை. நான் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டப் போறேன். அதன் மூலம் நீங்க வீட்டிலிருந்தபடியே உங்க அடையாளத்தை உருவாக்கலாம், உங்க குடும்பத்தை ஆதரிக்கலாம், மற்றும் மிக முக்கியமாக உங்களுக்காக வாழத் தொடங்கலாம். சகோதரிகளே, இந்த வீடியோ பணம் சம்பாதிப்பது பற்றி மட்டும் அல்ல. இது உங்க சுய நிறைவு பற்றி, உங்க தன்னம்பிக்கை பற்றி, மற்றும் உங்க புதிய தொடக்கம் பற்றி. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்க. ஏனெனில் இன்றைய இந்த வீடியோ உங்க வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறக்கூடும். சிந்தனையை மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். சகோதரிகளே, எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன் மிக முக்கியமானது என்ன? பணம் அல்ல, வளங்கள் அல்ல, அனுபவம் அல்ல. மிக முக்கியமானது உங்க சிந்தனை. ஏனெனில் சிந்தனை பலவீனமாக இருந்தால் உலகத்தின் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு உதவாது. மற்றும் சிந்தனை வலிமையாக இருந்தால் எதுவும் இல்லாமல் கூட அனைத்தையும் அடையலாம். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு சாதாரண ஹவுஸ்வைஃப் தான், எனக்கு என்ன தெரியும், நான் வெளி உலகத்தை எப்படி சமாளிப்பேன்? அதே சிந்தனையே நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. ஆனா இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். நீங்க இதுவரை இவ்வாறு நினைத்திருக்காமல் இருக்கலாம். நீங்க ஒரு ஹவுஸ்வைஃப் மட்டும் அல்ல, நீங்க ஒரு முழு டீம், ஒரு சிஸ்டம், ஒரு சக்தி. ஒரு முறை சிந்தித்து பாருங்க. நீங்க காலை முதல் இரவு வரை முழு வீட்டையும் கவனிக்கிறீங்க. எந்த விடுமுறையும் இல்லாமல் தினமும் வேலை செய்கிறீங்க. பட்ஜெட்டை மேனேஜ் செய்றீங்க. ஒவ்வொரு செலவையும் கணக்கில் வைத்திருக்கிறீங்க. நீங்க குழந்தைகளை கவனிக்கிறீங்க, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க, அவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குகிறீங்க. நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்றீங்க, பதற்றம் இல்லாமல். அப்படியானால் இது சிறிய விஷயமா? இல்லை சகோதரிகளே, இது மிக பெரிய விஷயம். வெளி உலகத்தில் யாராவது இதை செய்திருந்தால் அவர்களை மேனேஜர், டீச்சர், ஷெஃப், ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்று அழைப்பார்கள். மேலும் நல்ல சம்பளமும் கொடுப்பார்கள். ஆனா நீங்க இதையெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்றீங்க. ஏனெனில் நீங்க குடும்பத்திற்காக செய்றீங்க. இப்போது நேரம் வந்துவிட்டது. இந்த திறமையை நீங்க அடையாளம் கண்டு அதை உங்க பலமாக மாற்ற வேண்டும். சகோதரிகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க புதியதாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு தெரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சமையல் செய்றீங்க, அதாவது நீங்க குக்கிங் பிசினஸ் செய்யலாம். நீங்க வீட்டை கவனிக்கிறீங்க, அதாவது நீங்க மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர். நீங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, அதாவது நீங்க டீச்சிங் செய்யலாம், டியூஷன் எடுக்கலாம். அதாவது உங்க கையில் ஏற்கனவே திறமைகள் இருக்கின்றன. நீங்க அதை வருமானமாக பார்க்கவில்லை. அந்த மைண்ட் செட் மாற்றமே உங்க வாழ்க்கையை மாற்றும். இன்று முதல் உங்களிடம் என்னால் முடியாது என்று சொல்லாதீங்க. இன்று முதல் சொல்லுங்க, நான் முயற்சி செய்வேன், நான் கற்றுக்கொள்வேன், நான் கண்டிப்பாக முடிப்பேன். தொடக்கம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் மிகவும் பெரியதாக இருக்கும். மற்றும் நினைவில் கொள்ளுங்க, ஒவ்வொரு பெரிய வெற்றியும்
ஒரு சிறிய படியிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆகவே இன்று முடிவு செய்து விடுங்க. நீங்க இப்போது நின்றுவிட மாட்டீங்க. நீங்க இப்போது பயப்பட மாட்டீங்க. நீங்க இப்போது உங்களுக்காகவும் வாழ்வீங்க. ஏனெனில் ஒரு பெண் தனது கால்களில் நிற்கும்போது அவளின் வாழ்க்கை மட்டுமல்ல, முழு குடும்பத்தின் வாழ்க்கையும் மாறுகிறது. இப்போ சகோதரிகளே, நீங்க உங்க சிந்தனையை மாற்றியுள்ளீங்க. இப்போது அந்த சிந்தனையை சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். ஏனெனில் சிந்தனை மற்றும் வாழ்க்கையை மாற்றாது, அதை செயலாக மாற்ற வேண்டும். இன்று நான் உங்களுக்கு 10 வழிகளை சொல்லப் போகிறேன். நீங்க வீட்டில் இருந்தபடியே தொடங்கலாம். பெரிய செலவு இல்லாமல், பயம் இல்லாமல், சிறிய படிகளால். மற்றும் அழகான விஷயம் என்னவென்றால், இந்த வேலைகள் அனைத்தும் உங்க உள்ளே இருக்கும் திறமைகளோடு தொடர்புடையவை. நீங்க புதியவராக மாற வேண்டியதில்லை, உங்களை நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும். முதல் வழி யூடியூப். ஆம் சகோதரிகளே, இந்த யூடியூப் நீங்க தினமும் வீடியோ பார்க்கும் அதே சோஷியல் மீடியா. இப்போது அது உங்க வருமானமாக மாறலாம். நீங்க நல்ல சமையல் செய்வீங்க, அல்லது வீட்டு வேலைகளை நன்றாக மேனேஜ் செய்வீங்க, அல்லது உங்களிடம் எந்த துறையில் அறிவு இருந்தாலும் அதை வீடியோவாக மக்களுக்கு பகிரலாம். தொடக்கத்தில் வியூஸ் குறைவாக இருக்கும், யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனா நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டால் மெல்ல மக்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அதே யூடியூப் உங்களுக்கு வருமானம் தரும், மேலும் உங்க தனிப்பட்ட அடையாளத்தையும் உருவாக்கும். இரண்டாவது வழி ஆன்லைன் குக்கிங் கிளாஸஸ். உங்க சமையலை மக்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் அதை கற்றுக் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். வாட்ஸ்ஆப் அல்லது ஜூமில் சிறிய வகுப்புகள் தொடங்குங்க. 5-10 பெண்களுடன் ஆரம்பிங்க. புதிய ரெசிபிகளை கற்றுக் கொடுங்க. மெல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாகும். மக்கள் உங்களிடம் கற்றுக்கொள்ள வருவார்கள், உங்களுக்கு பணமும் தருவார்கள். இது வெறும் வருமானம் அல்ல, இது ஒரு மரியாதையுமாகும். மூன்றாவது வழி டிஃபன் சர்வீஸ். இப்போது அனைவருக்கும் வீட்டு சாப்பாடு வேண்டும், ஆனால் நேரமில்லை. அங்கேதான் உங்க தேவை வருகிறது. நீங்க வீட்டிலிருந்தே 4-5 பேருக்கு சாப்பாடு செய்து தொடங்கலாம். எளிமையான, சுத்தமான, சுவையான உணவு. மெல்ல கஸ்டமர்கள் அதிகரிப்பார்கள், உங்க வருமானமும் அதிகரிக்கும். இது சிறிய தொடக்கம், ஆனால் மாதம் நல்ல வருமானம் தரும். நான்காவது வழி ஹோம்மேட் பொருட்கள். நமது கைகளில் உள்ள சுவை மார்க்கெட்டில் கிடைக்காது. நீங்க ஊறுகாய், அப்பளம், மசாலா, இனிப்பு தயாரித்து விற்கலாம். முதலில் தெரிந்தவர்களிடம் தொடங்குங்க. வாட்ஸ்ஆப்பில் பகிருங்க. மெல்ல உங்க வேலை ஒரு பிராண்டாக மாறும். ஐந்தாவது வழி ஃப்ரீலான்சிங். உங்களுக்கு எழுத தெரிந்தால், சோஷியல் மீடியா தெரிந்தால், அல்லது டிசைனிங் தெரிந்தால் நீங்க ஆன்லைனில் வேலை செய்யலாம். ஆரம்பத்தில் சம்பளம் குறைவு, ஆனா அனுபவத்துடன் வருமானம் உயரும். ஆறாவது வழி ரீசெல்லிங் பிசினஸ். இதில் நீங்க எதையும் தயாரிக்க வேண்டியதில்லை. ஆப்கள் மூலம் பொருட்களை விற்கலாம். பொருட்களை தேர்வு செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஆர்டர் வந்தால் கம்பெனி டெலிவரி செய்யும். லாபம் உங்களுக்கே. ஏழாவது வழி பிளாக்ஸ் அல்லது கண்டென்ட் ரைட்டிங். உங்களுக்கு எழுத விருப்பமா? அதை உங்க பலமாக மாற்றுங்க. ரெசிபி, டிப்ஸ், அனுபவங்கள் எழுதுங்க. மெல்ல மக்கள் படிப்பார்கள். பின்னர் ஆட்ஸ் மற்றும் கொலாபரேஷன் மூலம் வருமானம் வரும். எட்டாவது வழி ஸ்டிச்சிங் வேலை. உங்களுக்கு தையல் தெரிந்தால் இது ஒரு தங்க வாய்ப்பு. வீட்டிலிருந்தே பிளவுஸ், சூட், குழந்தைகள் உடை தைத்து கொடுக்கலாம். திருவிழா மற்றும் திருமண காலங்களில் அதிக டிமாண்ட் இருக்கும். ஒன்பதாவது வழி பியூட்டி சர்வீஸ். உங்களுக்கு மெஹந்தி, ஃபேஷியல், மேக்கப் தெரிந்தால் வீட்டிலேயே சேவை தொடங்கலாம். அருகில் உள்ள பெண்களையும் அழைக்கவும். மெல்ல உங்க பெயர் பரவும். 10வது வழி ஆன்லைன் டீச்சிங். நீங்க குழந்தைகளை கற்பிக்க முடிந்தால் வீட்டிலிருந்தே டியூஷன் தொடங்கலாம். இது வருமானத்துடன் மனநிறைவும் தரும். இரண்டாவது வழி ஆன்லைன் குக்கிங் கிளாஸஸ். உங்க சமையலை மக்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் அதை கற்றுக் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். வாட்ஸ்ஆப் அல்லது ஜூமில் சிறிய வகுப்புகள் தொடங்குங்க. 5-10 பெண்களுடன் ஆரம்பிங்க. புதிய ரெசிபிகளை கற்றுக் கொடுங்க. மெல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாகும். மக்கள் உங்களிடம் கற்றுக்கொள்ள வருவார்கள், உங்களுக்கு பணமும் தருவார்கள். இது வெறும் வருமானம் அல்ல, இது ஒரு மரியாதையுமாகும். மூன்றாவது வழி டிஃபன் சர்வீஸ். இப்போது அனைவருக்கும் வீட்டு சாப்பாடு வேண்டும், ஆனால் நேரமில்லை. அங்கேதான் உங்க தேவை வருகிறது. நீங்க வீட்டிலிருந்தே 4-5 பேருக்கு சாப்பாடு செய்து தொடங்கலாம். எளிமையான, சுத்தமான, சுவையான உணவு. மெல்ல கஸ்டமர்கள் அதிகரிப்பார்கள், உங்க வருமானமும் அதிகரிக்கும். இது சிறிய தொடக்கம், ஆனால் மாதம் நல்ல வருமானம் தரும். 4வது வழி ஹோம்மேட் பொருட்கள். நமது கைகளில் உள்ள சுவை
மார்க்கெட்டில் கிடைக்காது. நீங்க ஊறுகாய், அப்பளம், மசாலா, இனிப்பு தயாரித்து விற்கலாம். முதலில் தெரிந்தவர்களிடம் தொடங்குங்க. வாட்ஸ்ஆப்பில் பகிருங்க. மெல்ல உங்க வேலை ஒரு பிராண்டாக மாறும். 5வது வழி ஃப்ரீலான்சிங். உங்களுக்கு எழுத தெரிந்தால், சோஷியல் மீடியா தெரிந்தால் அல்லது டிசைனிங் தெரிந்தால் நீங்க ஆன்லைனில் வேலை செய்யலாம். ஆரம்பத்தில் சம்பளம் குறைவு, ஆனா அனுபவத்துடன் வருமானம் உயரும். 6வது வழி ரீசெல்லிங் பிசினஸ். இதில் நீங்க எதையும் தயாரிக்க வேண்டியதில்லை. ஆப்கள் மூலம் பொருட்களை விற்கலாம். பொருட்களை தேர்வு செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஆர்டர் வந்தால் கம்பெனி டெலிவரி செய்யும். லாபம் உங்களுக்கே. 7வது வழி பிளாக்ஸ் அல்லது கண்டென்ட் ரைட்டிங். உங்களுக்கு எழுத விருப்பமா? அதை உங்க பலமாக மாற்றுங்க. ரெசிபி, டிப்ஸ், அனுபவங்கள் எழுதுங்க. மெல்ல மக்கள் படிப்பார்கள். பின்னர் ஆட்ஸ் மற்றும் கொலாபரேஷன் மூலம் வருமானம் வரும். 8வது வழி ஸ்டிச்சிங் வேலை. உங்களுக்கு தையல் தெரிந்தால் இது ஒரு தங்க வாய்ப்பு. வீட்டிலிருந்தே பிளவுஸ், சூட், குழந்தைகள் உடை தைத்து கொடுக்கலாம். திருவிழா மற்றும் திருமண காலங்களில் அதிக டிமாண்ட் இருக்கும். 9வது வழி பியூட்டி சர்வீஸ். உங்களுக்கு மெஹந்தி, ஃபேஷியல், மேக்கப் தெரிந்தால் வீட்டிலேயே சேவை தொடங்கலாம். அருகில் உள்ள பெண்களையும் அழைக்கவும். மெல்ல உங்க பெயர் பரவும். 10வது வழி ஆன்லைன் டீச்சிங். நீங்க குழந்தைகளை கற்பிக்க முடிந்தால் வீட்டிலிருந்தே டியூஷன் தொடங்கலாம். இது வருமானத்துடன் மனநிறைவும் தரும். சகோதரிகளே, இப்போது தேர்வு உங்களுடையது. எதை தேர்வு செய்வீங்க? ஒன்றை மட்டும் தேர்வு செய்து தொடங்குங்க. இப்போது மிகப்பெரிய கேள்வி, எப்படி தொடங்குவது? பயம் இருக்கும், தோல்வி பயம். மக்கள் என்ன சொல்வார்கள்? ஆனால் சிலர் பயத்தில் நிற்கிறார்கள், சிலர் பயத்துடனும் முன்னேறுகிறார்கள். நீங்க யார்? நினைவில் கொள்ளுங்க, பயம் போகாது, ஆனால் தைரியம் அதை சிறிதாக்கும். இன்று தொடங்கவில்லை என்றால் 1 வருடம் கழித்தும் நீங்க இப்போ இருக்கிற இதே நிலையில தான் இருப்பீங்க. இன்று தொடங்கினால் 1 வருடத்தில் நீங்க மாறி விடுவீங்க. பெர்ஃபெக்டாக வேண்டியதில்லை, தொடங்க வேண்டும். முதல் வீடியோ சரியாக இருக்காது, முதல் கஸ்டமர் சரியாக இருக்காது, முதல் வருமானம் சிறியது. ஆனா அதுவே பெரிய வெற்றிக்கு வழி கிடைக்கும். மக்கள் எப்போதும் பேசுவார்கள், எதுவும் செய்யவில்லை என்றாலோ செய்தாலோ. அப்படியானால் செய்து பேச விடுங்க. ஒரு நாள் அதே மக்கள் உங்க வெற்றியை பாராட்டுவார்கள். உங்களிடம் வாக்குறுதி அளிங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் முயற்சி செய்வேன், நான் என் கனவுக்கு வாய்ப்பு தருவேன். இப்போது நீங்க முடிவு செய்ய வேண்டும். நீங்க சிந்தித்து நிற்பீங்களா அல்லது தொடங்குவீங்களா? யாரும் உங்களை நிறுத்த முடியாது, நீங்க தானே நின்றுவிட்டால் தவிர. உங்களுக்கு உண்மையாக தோன்றினால் இப்போதே கமெண்டில் ஸ்டார்ட் என்று எழுதுங்க. இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க, யாருக்காவது உதவியாக இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.